இப்போ கணவன் மனைவி வேறு எந்தெந்த மாதிரிலாம் வசியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு மனைவி வசியம் ஆகணும்னா, கணவனுடைய உடம்புல உள்ள அழுக்கு அது ரெண்டையும் தேய்ச்சி என்ன பண்ணணும்னா, பாலில் நீங்கள் கலந்துடணும். பாலில் கலந்து வச்சு அதை நீங்கள் குடிக்க கொடுத்துடணும். காஃபி போட்டு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி வசியம் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டாச்சினிங்கி வேர் இதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது கூட இந்த பூவையும் சேர்த்துக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு காப்பு கட்டி எடுத்து அதை ஒரு தாயத்தில் போட்டுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது அந்த தொட்டாச்சி நீங்கள் காப்பு கட்டி எடுக்க போகும்போது, இன்ன வேலைக்காக அதை காப்பு கட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும். இப்போ கணவன் மனைவி வசியம்னா, கணவன் மனைவி வசியத்துக்கு கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சி அதை காப்பு கட்டி எடுக்கணும். இல்லை காதலன் காதலி வசியம்னா, என் காதலி எனக்கு வசியமாகி சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சி தொட்டாச்சி நீங்கள் காப்பு கட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி காப்பு கட்டி எடுத்ததை நீங்கள் இடுப்புலையோ கழுத்துலையோ அணிஞ்சுக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை நினச்சி அதை காப்பு கட்டி எடுத்தீங்களோ அவங்க உங்களுக்கு வசியம் ஆவாங்க. அந்த தாயத்தை அந்த அந்த தாயத்தில் போட்டு நீங்கள் உடம்புல அணிஞ்சிருக்கும்போது, நீங்கள் யாரை நினச்சி எடுத்தீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வசியத்தன்மையோடு எப்போவுமே உங்கள் லைஃப் லாங் உங்கள் கூடவே இருப்பாங்க.